ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ், அது வச்சு 4 சூப்பரான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்காக நான் இந்த மாதிரி ஒரு பழைய கப்பு, டீ மக் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கப்பு இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலோட கீழே அந்த பாட்டம் பார்ட் இருக்கும்ல, அதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஓல்டு கப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்கான ஷீட் வேணும். இது வந்து ட்ரெஸ்ஸு வாங்கும்போது ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்த பேப்பர் கொஞ்சம் திக்கான ஷீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதை நான் அந்த கப்பை வந்து அப்படியே வச்சுட்டு அதோட ஹைட்டு அளந்து எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் இந்த மாதிரி நீளமாக பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரோல் பண்ணி பார்த்துக்கிறேன், எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ தேவையோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும். நான் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் பண்ணிக்கிறேன். கையில் ஒட்டிக்குமேன்னு இந்த மாதிரி கிளிப் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒயிட் கலர் நான் பண்ணிக்கல, கொஞ்சம் பிங்க்கு, கொஞ்சம் ஒயிட்டு, அப்புறம் கொஞ்சம் கலர் பண்ணிக்கல. இந்த மாதிரி 3 ஷேட்ஸில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு ஷீட் பேப்பர், அது மேலே இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பின்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பாட்டில் இருந்துச்சுல, அதாவது அந்த மக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கே நீங்கள் வந்து அந்த மக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாமே, ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் ஸ்டிக் பண்ணி பண்ணுறீங்கன்னு. ஸ்ட்ரெயிட்டாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் பேஸ்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கேப் எல்லாம் இடையில தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டிட்டு பண்ணுறேன். லாஸ்ட்டாக இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்டேஷ்னரிஸ் வைக்கிறதுக்கு இல்லைன்னா ஃப்ளவர் வைக்கிறதுக்கு ஃப்ளவர் வேஸாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ண பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டிஐஒய் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிஐஒய், அதே நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும். இதுக்கு நம்ம பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த க்ளூ இருக்குல்ல, இந்த க்ளூ வந்து 5 rupees ஃபெவிக்விக்கு கிடையாது, இது 60 rupeesன்னு நினைக்கிறேன் நான் ஷாப்பில் வாங்கினது. ஃபெவிக்விக் மாதிரி இது வந்து அந்த மாதிரி தான், பட் இது வந்து அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காது. ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப நமக்கு யூஸ் பண்ண முடியாதுங்கிற பிரச்சனை இல்லை. இது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் தீர்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக ஹார்டாலாம் இருக்காது. நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹெக்ஸகன், பென்டகன் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரையாங்குலர் ஷேப் வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு போ வந்து மேலே அட்டாச் பண்ணேன். போ வச்சா நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து வால்லையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம், இல்லைன்னா கீழே டேபிள்லேயே வைக்கலாம். இது வந்து கேண்டில் ஹோல்டராக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஐஒய் ஐடியா பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் திறந்தாலே இந்த மாதிரி ட்ரிங்கர் ட்ரே, அதாவது ட்ரிங்கர் டிஷ் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது வந்து க்ளேலாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம க்ளே யூஸ் பண்ணாமல் சரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரிங்கர் ட்ரே ட்ரை பண்ண போகிறேன். ஜுவல்ஸ்லாம், குட்டி குட்டி ஜுவல்ஸு, குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் 2 கர்வியாக 2 எட்ஜஸ் இருக்கும்ல, அதை 2ஐயும் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீளமாக எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் திக்கான ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு இப்போ நான் அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு வச்சு பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வேறு திங்ஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால நான் பின்னாடி இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் வச்சுட்டு கொஞ்சம் இது திக்கான ஒரு பேஸ் மாதிரி நான் கொடுத்து இப்போ நான் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப் இருக்கும்ல, அது மேலே தெரிகிற மாதிரி 4 சைடுமே இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ட்ரே ஃபார்மில் கிடச்சிச்சு. இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி ட்ராயிங்ஸ் வரலான்னு நினச்சிட்டு நான் வரைஞ்சேன். ஆக்சுவலாக எனக்கு பெயிண்டிங் இந்த நம்ம அக்யூரேட்டெல்லாம் பெயிண்டிங் வரையவில்லை, சும்மா அடிக்கிறது வரும். இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வராது. நான் என்னென்னமோ டைப்லலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி செரிஸ் நான் வந்து கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த ட்ரிங்கர் ட்ரே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு டிஐஒய் ஐடியா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஐடியா வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் போர்டு இல்லைன்னா ஒரு
டு டூ லிஸ்ட்லாம் வைக்கிற மாதிரி, ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரியான ஒரு போர்டுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸான பேஸ்டல் கலர்ஸில் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பேஸ்டல் கலர்ஸில் தான் பெயிண்ட் பண்ணிக்கணும்லாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பேஸ்டல் கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாமே ஹொரைசாண்டலாக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஒரு 3 செட்டாக வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சைடாக ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு சைடை நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும், நமக்கு அந்த போர்டு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஒயிட் பேப்பரால் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், நான் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் க்யூட்டாக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த போர்டு இதில் மாட்டி வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கிளிப் வந்து எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி DIY பண்ண பேப்பர் கிளிப். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கோட், ஃபோட்டோஸ் இல்லைனா மோட்டிவேஷ்னல் கோட்ஸு, டு டூ லிஸ்ட்லாம் இதில் மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஐடியாஸ் பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.